வெல்கம் டு வெட்டினரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். நான் இந்த பதிவில் பசுமாடு அது மட்டும் இல்லாமல் எருமை மாடு இவற்றுகளில் செயற்கை கருவூட்டல் எந்த நேரத்தில் செய்கிறது நல்லது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மாடுகளில் சினைப்பருவ அறிகுறிகள் நன்கு தெரிந்திருந்தால் இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அறிகுறிகள் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக அடி வயிற்றுலேருந்து எக்கிட்டு கத்தும், பெல்லோயின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் ஹோமோசெக்ஷுவல் பிஹேவியர், அது ஒரு முக்கியமானது. அது மற்ற மாட்டுகள் மேலே தாவும். அப்போ தான் சினைப்பருவ அறிகுறி ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்து அது அமைதியாக இருக்கும். மற்ற மாடுகள் தான் மேலே தாவறதுக்கு அனுமதிக்கும். அது வந்து கரெக்டான டைம். அந்த சமயத்தில் நீங்கள் சினை ஊசியாக இல்லை செயற்கை கருவூட்டல் செஞ்சீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸு ரொம்ப அதிகம். அப்புறம் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். காலை தொட்டு பார்த்தா அது தெரியும். அப்புறம் அது தனியாக கூட்டத்தை விட்டு விலகியே இருக்கும். அது ஒரு முக்கியமான அறிகுறி. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போய்கிட்டே இருக்கும். பிறப்புறுப்புலேருந்து டிஸ்சார்ஜ் விடுவோம். ஆரம்பத்தில் சினைப்பருவ அறிகுறி ஆரம்பிக்கும் போது சளி போன்ற திரவம், கலர்லெஸ் திரவம் அப்படியே பொத்துன்னு விழுவும். அது வந்து சரியான தருணம் கிடையாது. அடுத்து மிட் ஹீட் தாண்டி லேட் மிட் ஹீட்டில் இந்த சளி போன்ற திரவம் கம்பி மாதிரி கீழே தொங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் விரலை வச்சு அதை வெட்டினா கூட அது உடையாது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த டைம் தான் சரியான டைமு. அதை வந்து அந்த டைமில் நீங்கள் செயற்கை கருவூட்டல் செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் அதிகம். இது மட்டும் இல்லாமல் மில்கீல்டு, அதாவது எப்போதும் 10 லிட்டர் கறந்துட்டு இருக்க மாடு இந்த சினைப்பருவ அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் போது குறைய ஆரம்பிச்சிடும். 7 லிட்டரு 6.5 லிட்டர் தான் கறக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் கருவிழி வந்து விரிஞ்சு இருக்கும். அது ஒரு முக்கியமான சைனு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சினைப்பருவ அறிகுறிகள் நல்லா கிளியராக தெரியுதுன்னா காலையில் பார்த்துட்டிங்கன்னா அறிகுறிகளை மாலையில் கொண்டு போய் அன்னைக்கு ஈவினிங்கே கொண்டு போய் கருவூட்டல் செஞ்சுருங்க, சென ஊசி போட்டுருங்க. மாலையில் தான் பார்க்குறீங்க, இன்றைக்கி ஈவினிங் தான் பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் கருவூட்டல் செஞ்சுருங்க, செயற்கை கருவூட்டல். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். எப்போதுமே பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி டிஸ்பென்சரினா நடந்தே அழைச்சிட்டு போயிடலாம். ஒரு கிலோமீட்டருக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் நடந்தே அழைச்சிட்டு போயிடுறது நல்லது. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி தான் வெட்டினரி டிஸ்பென்சரி இருக்குது, இல்லை சப்சென்டர் இருக்குன்னா அது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு 4 வீலரை வாடகைக்கு எடுத்து அதில் மாடை ஏற்றி அதை அழைச்சிட்டு போகிறது நல்லது, உங்கள்கிட்ட பொருளாதார வசதி இருந்ததுன்னா. அதே மாதிரி வரையிலையும் நடந்து அழைச்சிட்டு வராமல் 4 வீலர்லேயே திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர்றது நல்லது. ஏன்னா இந்த வெயிலில் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இழுத்துட்டு போயிட்டு மறுபடியும் 5 கிலோமீட்டர் இழுத்துட்டு வர்றது வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ கார்டிசால்ங்கிறது வந்து ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதனால ப்ரெக்னென்சி சான்சஸ் வந்து கம்மியாயிடும். சப்போஸ் அது பக்கத்துலேயே இருக்குன்னா நீங்கள் மாட்டை சினைப்பருவ அறிகுறி தெரிஞ்சவொடனே மாட்டை அழைச்சிட்டு போகிறீங்க. இந்த வெயிலில் அழைச்சிட்டு போன நீங்கள் அதை உடனடியாக உங்கள் அவசரத்துக்கு உடனடியாக செயற்கை கருவூட்டல் செஞ்சுட்டு உடனே இழுத்துட்டு வரக்கூடாது. அதை ஒரு மர நிழலில் நிற்க வச்சு அதில் உட்கார வச்சு அது மேலே ஒரு கூட தண்ணியை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வாங்கி அது மேலே தெளிக்கணும். அதை ஒரு அரை மணி நேரம் உட்கார வைக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் செயற்கை கருவூட்டல் செய்யணும். செயற்கை கருவூட்டல் செஞ்சுட்டு மறுபடியுமே மர நிழல்லையோ பக்கத்தில் இருக்கிற ஒரு நிழலான ஏரியாவில் உட்கார வச்சு அதுக்கு நல்ல ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு வரணும். இப்படி செய்யும்போது உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் சேனல். தேங்க்யூ.